ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா தெரியும். நேற்று இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெதர் சூப்பராக இருக்குது. அப்பப்போ மழை, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு நல்லாவே இருக்குது. வெயிலே காஞ்சிட்டு இந்த மாதிரி வெதர் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது. முதல்லலாம் கொஞ்சம் லேட்டாக தான் குளிப்பேன். இப்போ யோகா கிளாஸ்லாம் போகிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே குளிச்சிடுறது. காலையில் குளிக்கிறது நல்லா தான் இருக்குது. அதனால் இனிமேல் டெய்லி இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இந்த மினிமலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக நைட் டைம் யூஸ் பண்ணுற சீரம் தான் நினைக்கிறேன். இது தூங்குற டைமில் போட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு வாங்கின ஒரு 5-6 நாள் போட்டேன். அதுக்கப்புறம் மறந்து போயிடுறேன் நைட்டு போடுறதுக்கு. ஸோ அதனால் இனிமேல் காலையிலேயே போட்டுக்கலாம் குளித்ததும் அப்படின்னு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு கீழே 2 பக்கமே பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க் பேச்சஸ் வருது. ஸோ அது ஏஜ் ஆனாலும் சரி, டயபெட்டிக் அதெல்லாம் இருக்கனால இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சீரம் தெரியுமா? நான் நிறைய எதுவுமே இந்த மாதிரிலாம் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வாங்கிட்டோமே இதை எப்படியும் காலி பண்ணணுங்கிறதுக்காகவே இப்போது டெய்லி மார்னிங்கே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சீரம் இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் ஸ்கின் கேர், நைட் ஸ்கின் கேர்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் அதை வீடியோஸில் பார்க்குறதோட சரி, நம்ம அதை கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு அதெல்லாம் வந்து வாங்கிறது கிடையாது. ஒரு இது வாங்கினதை இப்போ யூஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு இதை வந்து கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாட்டிலையாவது முடிக்கணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரஞ்சு தான். கிட்டத்தட்ட வெள்ளை குருமா பண்ணிவிட்டு இது என்னது வீட் பரோட்டா அபி வந்து வந்திருந்தப்போ வாங்கிட்டு வந்தான். ஒன்றுக்கு 2 பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துட்டான். அவன் இருக்கப்போ ஒரு பேக்கெட் காலி பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு பேக்கெட் இருக்குது, அது எக்ஸ்பைரி டேட் ஆகிறதுக்குள்ளே முடிக்கணும். அதனால் இன்றைக்கி இதுவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். காயுமே கூட நிறையா இருக்குது. ஃப்ரெஷ்ஷான காய்கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் பீஸ், அப்புறம் ப்ராக்கலி, கேரட்டு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு ஒயிட் குருமா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சொரக்காயுமே கூட அதில் யூஸ் பண்ண போகிறேன். காயை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு முதல்ல எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு. ப்ரெஷர் குக்கர்லேயுமே கூட பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நறுக்குன்னு காய் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி பண்ணுறேன். ஏதோ செய்கிறோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு. புரோட்டாலாம் ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரி, அதனால் நிறைய காய் சேர்த்து குருமா மாதிரி பண்ணிவிட்டு ஒரே ஒரு புரோட்டா சாப்பிட்டுக்கலாம், காய் நிறையா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சின்ன பீஸ் சொரக்காய், கொஞ்சம் ப்ராக்லி, கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் உரித்து இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் முதல்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி மசாலா சேர்த்துக்கலாம் அப்படின்னு. ரொம்ப காரம்லாம் இல்லாமல் சிம்பிளான ஒரு ஒயிட் குருமா, சரவண பவன் ஹோட்டல்லலாம் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான குருமா தான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 2-3 சில்லு எடுத்துக்கணும். ஸோ அது வந்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், அவ்வளோதான் காரத்துக்கு சேர்க்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஸ்டார் அனீஸ் ஒரு குட்டி பீஸ் தான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஜாதிபத்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குட்டி ரைஸ் குக்கர் பார்த்திங்கன்னா அண்ணன் ஒன்று வந்து கொடுத்து அனுப்பியிருக்கா. அபியும் ஒன்று வச்சுருக்கான். அதனால் அவள் டெல்லியில் வாங்கினதை எனக்கு கொடுத்துட்டா. ஸோ பார்த்திங்கன்னா அதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த இது வந்து புதுசாக நான் வாங்கியிருந்தேன், இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து நம்ம இதுலேயே அரைச்சா மாதிரி பண்ணிக்கலாம். என்ன கையில் கொஞ்சம் குத்துது, பெருசாக இருக்குது. நான் ஏதோ ஒரு ஃபாரினர் யூஸ் பண்ண வீடியோ பார்த்தேன். அது வந்து அவங்க ஒரு நம்ம 1/4 பிளேட் அளவுக்கு இருக்கும் அவங்களோடது. இது குட்டியாக தான் இருந்தது. நல்லா ஈஸியாக இது பண்ணுது, மசிச்சா மாதிரி. பட் விரல் வந்து கொஞ்சம் குத்துது. இந்த ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க, இதை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்துடுது. ஸோ பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து இது பண்ணி எடுத்திருக்கேன், என்னது சுரண்டி எடுத்திருக்கேன். ஸோ காயெல்லாம் வந்து நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. ஒரு 7-8 நிமிஷத்துலேயே எடுத்துடலாம். கீழே இருக்க தண்ணியுமே வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதை வந்து நான் கிரேவியில் சேர்த்துடலான் இருக்கேன். பாருங்கள், இப்போது 2 பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது புதுசாக இந்த மாதிரி பார்த்தா வாங்கணும்னு தோணும். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஆனால் விரல் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து துருவணும் அதில் இஞ்சி பூண்டு. இல்லைன்னா விரலில் கொஞ்சம் லைட்டாக காயம் படுற மாதிரி. அது நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. ஸோ அந்த வெந்த தண்ணியை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் வந்து இப்போது குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி எல்லாம் தேவைப்படும் தாளிப்புக்கு.
நிறைய ஒன்றும் வேறு மசாலா சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக கல்பாசி தாளிக்கிறப்ப கல்பாசி சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஒயிட் குருமா நம்ம பிரியாணி இதுக்கெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்பாசியும் ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிடலாம். கூடவே 2-3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். காய் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணனால டக்குன்னு குருமா வேலை முடிஞ்சிடும். ஸோ இதில் பொடியாக இது பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஷ்ரெட் பண்ணதை, அது என்ன சொல்கிறது, அந்த இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். அந்த ப்ரஷ்ஷை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக வந்துடுது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டுமே கூட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அந்த ஃபாரினர் லேடி ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி பார்த்தா 3000-4000 சொல்கிறாங்க. நம்ம செராமிக் குவார்டர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவுக்கு தான் இருக்குது அந்த பிளேட்டு. பயங்கர காஸ்ட்லி. அமேசான்லேயுமே கூட பார்த்தேன். சின்னது வந்து இது ரேட்டு கம்மி தான். கொஞ்சமாக சர்க்கரையுமே கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சொரக்காவும் சேர்த்துருக்கேன். நல்லா தான் இருக்கும் வாசனையாக. நம்ம சவு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன். ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். காய் வெந்தனால ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி குருமா ரொம்ப தண்ணியாக வைக்கல, காய் நிறையா சாப்பிடலாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்க்குறப்போ ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். காய் வேக வச்சுருந்த தண்ணி, அது கூடவே கொஞ்சம் நார்மல் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா தளன்னு கொதிச்சதுன்னா நமக்கு குருமா ரெடி. உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அரைச்ச மசாலாலாம் சேர்த்தும் திக்காக இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ கார்ன்ஃப்ளவர் கூட ஸ்லரியாக வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா கிரேவி வேணும் அப்படின்னா, இல்லைன்னா முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தி அரைச்சிக்கலாம். அது நிறைய சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா மாவு ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். ஸோ அது கொதிக்கிற டைமில் கேஸ் மேடையை வந்து தொடச்சி விட்டுறேன். ஸ்டவ் இதெல்லாம் சைட் பை சைட் வேலை முடிஞ்சிடும். கிளைமேட் நல்லா இருக்கனால அவ்வளோவா வேர்க்கலை, இல்லைன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் வேர்த்து ஊற்றிடும் எனக்கு. ஸோ கீழே கொஞ்சம் கைப்பிள்ளை ஏற்கனவே வேலை முடிச்சிருச்சு. ஆனாலுமே இப்போ நம்ம அந்த தாளிக்கிற ஐட்டம், சின்ன வெங்காயத்தூள் அது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு தடவை அந்த வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். மேட்லேயுமே பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த டெட்டு முடியெல்லாம் இருக்கும் நம்ம என்ன தான் இது பண்ணாலும். அதனால் ஒரு தடவை கிச்சன் வேலை முடிக்கிற டைமில் இந்த மாதிரி வேக்யூம் போட்டு விட்டுருவேன். க்ளீனாக இருக்கும். சாயங்காலமாக மாப் பண்ணிக்கலான் இருக்கேன் இன்றைக்கி. ஸோ குருமா நல்லா கொதிச்சு ஒரு 4-5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருந்தேன். ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லியில் சேர்த்துட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்குறப்போ பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ கமன்னு குருமா ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு புரோட்டா சூடு பண்ணிக்கலாம். இது இன்னையோட முடியுது, அதனால் பிரஞ்சுக்கு புரோட்டாவே இது பண்ணிடலாம் அப்படின்னு. முதல்லலாம் இன்னும் தடியாக இருக்கும். இப்போ வந்து ஐடி புரோட்டாவும் சரி, மாவெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்குது, வெறும் தண்ணியாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பேக்கிங் பார்த்திங்கன்னா முந்திலாம் அந்த ஜிப்லாக் மாதிரி தருவாங்க. இப்போ மெலிசா ஆகிடுச்சு. கொஞ்சம் மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சைஸும் சின்னதாகிடும், குவாலிட்டியுமே கூட கம்மி பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஐட்டம் எப்போயாவது வாங்கணும் அப்படின்னா புதுசாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆனது வாங்கினோன்னா நல்லாயிருக்கும் நமக்கு அந்த டைமில். அதனால் புது பிராண்டு வாங்கினா குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஹஸ்பண்டுக்கு முதல்ல போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். ஸோ வாழை இலை இருந்ததா, எனக்கு வாழை இலையில் கடையில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எனக்கான ஒரு புரோட்டா எடுத்துகிட்டு நல்லா சுட சுட குருமா சேர்த்துட்டு போய் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட போகிறேன். சூப்பராக வந்திருந்தது. ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.